I am Devraj, short film maker. மொத்த வாழ்க்கையும் வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சூசைடு ஒரு தீர்வு கிடையாது. அது எனக்கும் தெரியும். ஆனால் வேறு ஆப்ஷனும் எனக்கு இல்லை. என்னடா ஏன் சாவற, யார் நேரம் சாவறேன்னு எதுவும் சொல்ல மாட்டேன்னு கேட்டால் இவனாக தான் சாவறேன்னு கை காமிக்கவும் யாரும் இல்லை, சாவாதலான்னு சொல்லி தடுக்கவும் யாரும் இல்லை. கஷ்டத்தெல்லாம் எழுதி வச்சு சேர்த்துட்டா என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா? ஆனால் இந்த சூசைட் லவ் ஃபெயிலியர்னால இல்லை, அவ்வளோதான். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், சாரி. நீங்கள் தான் என்னோட புலம்புல கேட்குற கடைசி ஆள். ஏன்னா இதுக்கப்புறம் புலம்ப நானே இருக்க மாட்டேன். என்னுடைய கதைகளுக்கு முடிவெழுதிய இதே கை என் கதையையும் முடித்து விடட்டும். பட் நான் சூசைட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருச்சுன்னா அந்தப்போ வாழ நானே இருக்க மாட்டேன். பரவாயில்ல, எத்தனை நாளைக்கு தான் வாழ்க்கை மாறுட்டு மனசை தேத்திட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறது. மச்சி, உனக்கு 2 குட் நியூஸ். 1, உனக்கு லோன் செலெக்ஷன் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள். 2, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதில் பழைய லோன்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு, இதுக்கும் வாழ்த்துக்கள். போனஸாக இன்னொரு விஷயம், நான் சொன்ன பக்கம் உன்னை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. இங்கே கன்ஃபார்ம் உனக்கு வேலைடா. நான் உனக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தான் அனுப்புனேன். உனக்கு பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்படியே பற்றியாக அனுப்பியிருந்தா படித்தே பார்க்காம நீ பாட்டுக்கு போயிடுவேன். அதுதான் வாய்ஸ் மெசேஜும் அனுப்புனேன். நல்ல வேலை, கத்தி திரும்பி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். நான் தப்பிச்ச மாதிரி நீங்கள் தப்பிப்பீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம உயிரை நாம் கூட அழிக்கக்கூடாது. இதைத்தான் சட்டமும் சொல்லுது. வாழ்க்கை எப்போ வேணாலும் மாறலாம், ஆனால் வாழ நீங்கள் இருக்கணும்ல.